ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி சூப்பராக சிம்பிளாக ஹெல்த்தியான தட்டைப்பயிர் வச்சு ஒரு வடை தாங்க செய்ய போகிறோம். இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்தது. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருந்தது. இந்த தட்டைப்பயிர் வடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த தட்டைப்பயிர் வடை வந்து நீங்கள் தட்டியும் வடை மாதிரி போட்டுக்கலாம், போண்டா மாதிரி கிள்ளியும் போட்டுக்கலாம். இப்போ நான் தட்டைப்பயிர் வந்து 8 hours ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. நான் முழு தட்டைப்பயிர் 8 hours ஊற வச்சேன். நீங்கள் உடச்சதாக இருந்தால் ஒரு 4 hours ஊற வச்சா போதும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2, பூண்டு ஒரு 7-8 எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, சோம்பு அரை ஸ்பூனு, ஜீரகம் அரை ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். பூண்டு எதுக்கு அதிகம்னா சில பேர்த்துக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும், அதனால் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுறோம். இப்போ தட்டைப்பயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி லைட்டாக தெளித்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பாதி எடுத்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஆயில் சூடானது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடைக்கு இப்படி உருண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃபிங்கரில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சூப்பராக வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாங்க. தட்டைப்பயிறு ஒரு சிலருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வடையாக நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்ததுக்கப்புறம் நீங்கள் வடையை எடுத்துக்கலாம். அடுத்த பேட்ச் வந்து நான் இந்த மாதிரி சின்னதாக எடுத்து போடுறேங்க. இந்த மாதிரி சின்னதாக கிள்ளி போட்ட வடை தான் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மார்னிங்கே ஊற வச்சிட்டா ஸ்கூல்லேருந்து வர கிட்ஸ்க்கோ ஈவினிங் ஸ்நாக்குக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான நம்ம ஹெல்த்தியான தட்டைப்பயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச்.